நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 தமிழ்நாடு செய்திகள். போலீசாரிடம் சிக்காமல் தப்ப முயன்று காலை உடைத்துக் கொண்ட குற்றவாளி. திண்டுக்கல் அருகே உள்ள காப்பிலிப்பட்டி பகுதியை சேர்ந்த ஹேமதயாளவர்மன் என்பவரை கடந்த 2 தினங்களுக்கு முன்பு 4 பேர் கொண்ட கும்பல் கூர்மையான ஆயுதங்களால் வெட்டி படுகொலை செய்தனர். இந்நிலையில் காவல்துறை தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட பொழுது நேற்று வினோத் கவியரசு ஆகிய 2வரை கைது செய்தனர். இவர்களிடம் விசாரணை நடத்தியதில் மேலும் 2 பேர் கொலை குற்றத்தில் ஈடுபட்டதாக தெரிய வந்தது. இவர்கள் 2வரையும் தனிப்படை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இந்நிலையில் தேடுதல் வேட்டையில் மாரிமுத்து என்பவரை வடமதுரை அருகே பதுங்கி இருந்த பொழுது கைது செய்தனர். மேலும் காவல்துறையிடம் சிக்காமல் போக்கு காட்டி வந்த பகவதி ராஜா, வேலாயுதபாளையம், கணவாய்மேடு பகுதிகள் மறைந்திருப்பதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அப்பகுதியில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட காவல்துறையிடமிருந்து தப்பிப்பதற்காக பகவதி ராஜா பாறையில் இருந்து குதித்து தப்பி ஓட முயன்ற போது அவரது கால் உடைந்தது. காவல்துறையினர் பகவதி ராஜாவை கைது செய்து சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளித்த பின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக வேடசந்தூர் செய்தியாளர் செந்தில்குமார்.